Hi everyone, welcome to our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்ட்ஸில் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த கேபிட்டல் as on 31st டிசம்பர். 31st டிசம்பர் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் சம்மில் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் as on 1st ஜான்வரி, அதாவது 1st ஜான்வரி அப்படிங்கிறதுனால ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 1 lakh. நெக்ஸ்ட்டு குட்ஸ் withdrawn ஃபார் பர்சனல் யூஸ் பை த ஓனர். இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்னது, அவங்க ஓனர் வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. அப்போது பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்தாலே ட்ராயிங்ஸ். ஓகேவா? 30,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 15,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இயரோட ப்ராஃபிட் 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வாங்க சம்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st 12/2018. இது ஹெட்டிங் எழுதிங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிங்க. ஓகேவா? இந்த ஃபார்மெட் படி என்ன எழுதிங்க, அப்படியே எழுதிங்க, க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 12/2018 ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம், ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் எப்போ ஆஸ் ஆன் 1/1/2018. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எழுதிக்கிட்டோம். இப்போது நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ்லேருந்து போக போகிறோம், கீழே ஈஸியாக இந்த மாதிரி போயிடலாம். இது ஒரு மெத்தடில் போகலாம். ஈஸியான ட்ரிக்ஸ் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்க இடத்துலலாம் ப்ளஸ் பண்ணி அப்படியே போக வேண்டியதான். ப்ளஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ராஃபிட்டோட ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டட் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும், அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஆன்சரை ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணால் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சலாம். இது ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ். பட் நீங்கள் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு போட்டும் இந்த சம்மை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை ட்ராயிங்ஸை வச்சு போட்டும் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியான மெத்தட்லேயே போடுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் இருக்கா, 60,000 கொடுத்துருக்காங்களா, அந்த ப்ராஃபிட்டை எழுதிக்கிங்க. ப்ராஃபிட் 60,000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க 1 lakh. இப்போ ப்ராஃபிட்டும் ஓப்பனிங் கேபிட்டலும் நமக்கு கிடச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன், இது ரெண்டத்தையும் இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்படியே என்ன பண்ணணும், ரிவர்ஸில் போடணும். மைனஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 lakh + 60,000 எவ்வளவு, 1,60,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000. அப்போ அந்த 15,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. இப்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் கிடச்சிருக்கு. இது ரெண்டதையும் என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. அப்போ ரிவர்ஸில் போட்டால் ஆட் பண்ணணும். 1,60,000 + 15 எவ்வளவு, 1,75,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30,000 கொடுத்துருக்காங்க. 30,000. இப்போது இந்த 1,30,000 கொடுத்துருக்காங்களா, அதை என்ட்ரு பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணணும், 1,75,000 30,000 என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணி காட்டணும். அப்போது என்ன ஆன்சர் வரும், 1,75,000 1,75,000 30,000 போயிடுச்சுன்னா 1,45,000. இப்போது நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. க்ளோசிங் கேபிட்டலோட ஆன்சர் 1,45,000. இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிச்சா? அப்படி புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.